தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற ஒரு சம்பவம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக மக்களின் கோரிக்கையை தமிழக அரசு தூக்கி குப்பையில் வீசியிருக்கிறது. அதாவது மூட்டையாக கட்டி ஆற்றில் வீசியிருக்கிறது. இது ஒரு அசாதாரணமான நிகழ்வாக பார்க்க வேண்டும். இதை சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய நிகழ்வு அல்ல. ஜனநாயகத்தை அவமதிக்கும் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பது மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டு வருகிறது. இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் முகாம்கள் நடத்தி அதன் மூலமாக மக்கள் குறைகளை மனுக்களாக பெற்று அதை 45 நாட்களில் நாங்கள் நிவர்த்தி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாமை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஜூலை மாதம் 15ஆம் தேதி துவங்கி வைக்கிறார். இதில் பல துறைகள் சம்மந்தப்பட்ட குறைகள்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு அசிங்கம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்துட்டீங்க. இது வரைக்கும் மக்கள் குறைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. இப்போ ஆட்சி முடியும் தருவாயில் நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் முயற்சி பண்ணுவோமே அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் குறைகள்லாம் கேட்குறீங்க. மக்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊர்லேயும் இந்த முகாமல் நடக்கும்போது பட்டா மாட்டம், சிற்றா மாட்டம், அப்புறம் வாரிசு சான்றிதழ், இதே மாதிரி பலவிதமான இந்த மனுக்களை கொடுக்குறாங்க. இதே மாதிரி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பேரூராட்சியில் 2 கட்டங்களாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்திருக்கு. முதல் முகாம் ஜூலை மாதம் 22ஆம் தேதியும், 2வது முகாம் ஆகஸ்ட் மாதம் கடந்த 19ஆம் தேதியும் நடந்திருக்கு. இந்த 2 முகாம்களிலும் பெறப்பட்ட மனுக்கள் அதாவது குப்பையாக மீன்ஸ் எப்படின்னா ஒரு சாக்கில் போட்டு கட்டி அங்கே இருக்கிற வைகை ஆற்றில் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் போச்சுன்னா ஒரு சில மனுக்கள்லாம் அப்படியே மேலே மிதந்து வருது. அந்த பக்கமாக போகிற சில இளைஞர்கள் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை எடுத்து பார்த்தா அவர்களுக்கு அதிர்ச்சி. இது ஏன்னா என்னடா இன்னும் மாதிரி பத்திரம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வழங்கப்பட்ட மனுக்கள், கோரிக்கை மனுக்கள். இதில் அதிகாரிகள் கையொப்பமிட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆனால் தீர்வு கண்ட மாதிரி தெரியல. எல்லாத்தையுமே சாக்கில் கட்டி தூக்கி உள்ளே போட்டாங்க. இது இங்கே மட்டும்தான் போட்டிருக்காங்களா, இன்னும் வேற எங்கே போட்டிருக்காங்கன்றது தெரியல. யதார்த்தமாக வீட்டிலேருந்து ஆற்றுக்கு கீழே வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு. எடுத்து பார்த்தா அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரி, அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் திட்டம்னு ஒரு ஃபோட்டோவோட உள்ளுக்கு அதிகாரி சைனோடு இருந்துச்சு. அது தண்ணியிலேருந்து மேந்து வருது. எத்தனை மூட்டை உள்ள தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு 15-20 பயில் கிடச்சிருக்கு. அது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே ஊறினதை எடுத்து வெளியே காய போட்டுருக்கோம். ஆனால் இது உள்ள தண்ணி ஆழமா? இது ஆழம் இப்போ 2-3 ஆள் மட்டும் இருக்கும். அது கீழே இப்போ புல்லுக்கு போட்டிருந்தாங்கன்னா நல்லா முடிச்சு கட்டி போட்டிருந்தாங்கன்னா வெளியே வர போறது இல்லை. அப்படியே அது மண்ணோட மண்ணா மக்கிரும். எத்தனை மூடை போட்டிருப்பாங்க என்னன்னு நம்மளுக்கு கணிக்க முடியாது. ஏன்னா அவங்க போட்டவங்களுக்கு தெரியும் எத்தனை மூடை போட்டாங்க, எத்தனை இடத்துல போட்டிருக்காங்கன்னு கூட தெரியாது. இங்க மட்டும்தான் போட்டாங்களா, இன்னும் ஒரு 10 இடத்துல சூஸ் பண்ணி ஆயிட்டு போட்டு வந்தாங்கனாலும் தெரிய போறது இல்லை. ஏன்னா இது அதிகாரிகள் சைனோட இருக்கு. இப்ப அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. அதிகாரி சைனோட சைன் போட்டு போட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதியில் கொடுத்த முகாம்? இது கீழடி, கொந்தக, திருப்பூணம், நெல்முடிகரை, பூவந்தி, மடப்புறம் பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே சரௌண்டிங் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள இருக்க எல்லா ஃபைலும் மேக்சிமம் லோக்கல்ல இருக்கிறது பூரா வருது. திருப்பணத்தை சரௌண்டிங் இருக்கிற பூரா. இந்த சம்பவம் மக்களின் குறைகளை நேரடியாக குப்பையில் தூக்கி வீசுவதற்கு சமமானது. அதே போன்று மக்களின் நம்பிக்கைக்கு இந்த திராவிட மாடல் அரசு செய்துள்ள பச்சை துரோகம். நீங்கள் மனுக்கள் கொடுங்க, நாங்கள் 45 நாட்களில் இந்த திராவிட மாடல் அரசு, உங்களுக்கான திராவிட மாடல் அரசு தீர்வு காணும் சொன்னது, அந்த முதலமைச்சரின் வாக்குறுதி குப்பையாக மிதக்கிறது. ஆற்றில் குப்பையாக மிதக்கிறது. தமிழ்நாட்டில் ஜனநாயகம் வாழ்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா? அல்லது தமிழ்நாட்டில் ஜனநாயகம் என்பது வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்கிறதா? இந்த சம்பவம் அரசு அதிகாரிகளின் அலட்சியம் என்றோ அல்லது ஆட்சியின் அலட்சியம் என்றோ நம்ம கடந்து போக முடியாது. இது திமுக அரசின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு நிகழ்வு. அதாவது மக்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம். துப்புரவு தொழிலாளர்களை அவர்கள் கையாண்ட விதம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பலப்பிரயோகம் செய்து வலுக்கட்டாயமாக, அதாவது பெண்களை அசிங்கப்படுத்தி அவர்களை எப்படி அப்புறப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அதாவது தமிழ்நாட்டு மக்களை குப்பைகளாகத்தான் இந்த திராவிட மாடல் அரசு பார்க்கிறது. ஏன்னா
ஒரு கோரிக்கையை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறீங்க. 4.5 வருஷம் சும்மா இருந்துட்டு சரி வாக்குறுதி கொடுக்குறீங்களே நிறைவேற்றி தருவாங்க நம்பிக்கையில் மக்கள் மனு கொடுத்தா அந்த மனுக்களை மூட்டையாக கட்டி தூக்கி குப்பையாக ஆற்றில் வீசுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு மக்கள் மீது என்ன மதிப்பு இருக்கிறது? ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? மக்களின் நம்பிக்கை, ஜனநாயகத்தின் மதிப்பு, அரசின் பொறுப்புணர்வு, இந்த அனைத்தையுமே புறக்கணிக்கக்கூடிய ஒரு கும்பல் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குங்க. இந்த மனுக்கள் வந்து வைகை ஆற்றில் மிதக்குது இல்லைங்களா? அதே மாதிரி மக்களின் உயிர், உரிமைகள், உடைமைகள், சொத்துக்கள் இந்த மாதிரி வந்து ஆற்றுல மிதக்க விட்டால் யார் கேட்க போகிறா? ஆட்சியாளர்கள் யாராவது கேட்க முடியுமா? நம்ம வந்து முதல்ல கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சியில் வந்து தண்ணி வரலன்னு கேட்ட ஒரு தம்பதியை வந்து அந்த கவுன்சிலர், திமுக கவுன்சிலரோட கணவர் வந்து தனது ஆதரவாளர்களுடன் சொந்தக்காரர்களுடன் போய் அடித்து, அதாவது குத்து சுரும் கொலை சுருமாக போட்டிருக்காரு. அதே மாதிரி கிரானைட் குவாரி வந்து கல்குவாரி சம்மந்தமான ஒரு நிகழ்வில் வந்து ஒருத்தர் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு சில வாரங்களில் நடந்த நிகழ்வு. நம்ம வந்து வருடக்கணக்கில் பின்னோக்கி போனோம்னா அது ஏகப்பட்ட லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி மக்களின் மேல் இவர்களுக்கு அக்கறை இல்லை. மக்களை பற்றி இவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து சிந்திப்பதே கிடையாது. தன் குடும்பம், தன் வாரிசு, இது மட்டும் நல்லா இருக்கா? அவ்வளோதான். இந்த ஆற்றுல குப்பையாக வீசப்பட்ட மனுக்களை வந்து அந்த கிராம நிர்வாக அதிகாரியும் காவல்துறையினரும் வந்து பொறுக்கிட்டு போயிருக்காங்க. அது அப்படி தான் சொல்லணும். பொறுக்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அரசின் வலிமை அப்படின்றது எவ்வளோ பிரம்மாண்டமாக விழாக்கள் நடத்துகிறோம், அதாவது விதவிதமாக வந்து கவர்ச்சிகரமாக வந்து பெயர் வைக்கிறோம் அப்படின்றது இல்லை. மக்களுக்கு நீங்கள் எவ்வளவு நல்லது செய்கிறீர்கள், மக்களின் வாழ்வாதாரத்தை எப்படி பாதுகாக்கிறீர்கள் அப்படின்னு தான் இருக்குது. இது எதுவுமே பண்ணாமல் வந்து கடந்த ஆட்சி செய்த அதிமுக ஆட்சி செய்த வந்து நலத்திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த திமுக அரசானது மக்களின் குறைகளை, மக்களின் மனங்களை தூக்கி குப்பையில் எறிகிறது. குப்பையாக மூட்டை கட்டி தூக்கி ஆற்றுல போடுறாங்க. மக்களே, தயவு செய்து இதை ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து விடாதீர்கள். இது வந்து இந்த திருப்புவனம் மட்டும் நடந்திருக்குன்னு நம்பிடாதீங்க. பல ஊர்களில் வந்து இதே மாதிரி நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அதிகம். ஏன்னா இவர்கள் என்ன சொன்னாங்க? நீட் ஒழிக்க போகிறோம், 1 கோடி கையெழுத்து வாங்க போகிறோம்னு சொன்னாங்க. அந்த 1 கோடி கையெழுத்து என்ன ஆச்சு? இவங்க நடத்தின மாநாட்டில் வந்து பேப்பரை வந்து கை தொடச்சி போகிறதுக்கு உண்டான பேப்பரை தான் கடந்தது. இவர்களால் வந்து மக்களுக்கு சிந்தித்து எந்த நலத்திட்டங்களும் செய்ய மாட்டாங்க. இவர்களுக்கு மக்களை பற்றி கிஞ்சித்து மக்களை கிடையாது. மக்களின் கோரிக்கை மனுக்களை வந்து ஆற்றுல தூக்கி எறிகிறது அப்படின்றது இது வந்து ஒரு சாதாரண குற்றம் கிடையாது, மிகப்பெரிய குற்றம். இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான குற்றம். இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகளை வந்து உடனடியாக சஸ்பெண்ட் செய்து விசாரணைக்கு உட்படுத்தணும். அமைச்சர் வந்து உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் வந்து ஜனநாயகத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும். இனிமேலாவது ஜனநாயகத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும். அதையும் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் உங்களுடன் ஸ்டாலின் என்பது மக்களை ஏமாற்றும் நாடகம் என்பது தெள்ளத் தெளிவாக மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகிவிடும்.